Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது TNPSC Combined Technical Service Examination non-interview post. ஓகேவா? ஸோ ட்ரிபிள்இக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் பிளஸ் நமக்கு இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 30 டேஸ் வந்து நமக்கு எக்ஸாமுக்காக இருக்கு. 1 மந்த் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 1 மந்த்ல எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஸ்கெடியூல் படி இந்த டாபிக்ஸ் இன்னைக்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 30 டேஸ் பிளானர் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னா ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ நீங்க ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க, டிஎன்இபிக்குள்ள போறது உங்களோட ட்ரீம் ஜாப் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா தென் இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்கப்பா. ஸோ நான் வந்து பிகினர், ஓகே, நான் இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாமும் அப்ளை பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டென்ட் பண்றேன். ரீசன்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இப்போதான் வேற ஜாப் நேச்சர்ல இருந்து கவர்மெண்ட் ஜாப் நான் ஸ்விட்ச் பண்றேன், நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸை ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க, ஓகே, ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றவங்க அவங்களுக்கும் சரி, இல்ல நான் அப்ளை எல்லாம் பண்ணிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிருக்கேன், க்ளோஸ் மார்க்ஸ்ல போயிட்டு நான் வரேன், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்டா நான் ப்ரிப்பேர் பண்றேன், கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஃபோக்கஸ்டா எனக்கு கைட் பண்ணா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஹவுஸ் ஒய்ஃப், ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யாரா இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்குமே வந்து சூட் ஆகுற மாதிரி தான் நம்ம இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச் அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லாருக்குமே இருக்க டவுட்ஸ், இன்னொரு 30 டேஸ் 1 மந்த் டைம் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னா, நான் கொடுத்துருக்க இந்த 6 ஃபார்முலாஸ்ன்னு சொல்லலாம். சரி, இந்த 6 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மளுக்கு ஷார்ட் டைம் இருக்கு, அப்ப நீங்க வந்து ரொம்ப எஃபர்ட் அதிகமா போடணுப்பா. ஸோ தெர் இஸ் நோ அதர் காம்ப்ரமைஸ். கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நிறைய விஷயத்த நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். யோர் ஸ்லீப், ஓகே, யோர் அதர், நீங்க வெளியே போற டைம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்க டைம், ஓகே, ஸோ சும்மா போனை ஸ்க்ரால் பண்றது, ஓகே, ரீல்ஸ் பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் இது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு புக்ல மட்டும் கான்சென்ட்ரேட், புக்ஸ் நோட்ஸ்ன்னு படிக்கிறதுல மட்டும் இந்த 30 டேஸ் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி வாரத்துல 7 நாளுமே ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்காது. வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், வெளியே போறாங்க போகாதீங்க, கோயிலுக்கு போறாங்க போக வேணாம், ஏதோ ஒரு வேற எங்கேயோ வெளியே போறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க போக வேணாம், இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு 30 டேஸ் உங்களை நான் ரொம்ப டைம்லாம் கேட்கல, ஒரு 30 டேஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே நீங்க அப்பயும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 7 டேஸுமே வந்து மிஸ் பண்ணாம டெய்லி புக் எடுத்துருங்க. ஸோ ஒரு நாள் நான் நல்லா படிக்கிறேன், டைம் கிடைச்சிச்சு, இன்னொரு நாள் டைமே கிடைக்கலன்னா சும்மா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், எவ்வளவு டைம் கிடைக்குதோ அந்த புக்கை ஜஸ்ட் உங்க கையில எடுத்து, இல்ல உங்க நோட்ஸை கையில எடுத்து வாசிங்க, ரீட் பண்ணுங்க. ஓகே, படிக்கலைனாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே, அந்த ஹேபிட், அந்த கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது. அதுக்குதான். ஸோ ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு நாள் தானே ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன், ஒரு நாள் தானே நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்க வந்து அந்த 1 டே அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னா அதை பிரேக் பண்றீங்க இல்லையா, ஒரு கண்டினியூஸ் ஸ்கெடியூல, அது உங்களுக்கு பேர்டனா ஆட் ஆகிக்கிட்டே வரும். அது வந்து உங்களுக்கே வந்து ஒரு லெத்தார்ஜிக் தாட்டை கொடுத்துரும். சரி, இன்னைக்கு நான் படிக்கல அப்படின்னு பரவாயில்ல, நாளைக்கு நான் பேட்சப் பண்ணிப்பேன் அப்படின்னு அது உங்களுக்கு அந்த செகண்ட் தாட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து இப்போ இருக்க டைமுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேவா? அண்ட் நீங்க மினிமம் 8 to 10 hours டெய்லி பேசிஸ்ல படிக்கணும். ஓகே, சின்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஷார்ட் டியூரேஷன். அதே மாதிரி டெஸ்ட்டும் வந்து நீங்க டெய்லியுமே ஆன் டெய்லி பேசிஸ் போட்டு பார்க்கணும். அதுக்குன்னு தனியா உங்களுக்கு டைம் கிடையாது. மினிமம் நீங்க 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் பிஃபோர் யோர் எக்ஸாம். ஓகே, ஸோ அஃபிஷியல் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க ஒரு 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கியூமுலேட்டிவ் ரிவிஷன். இந்த கியூமுலேட்டிவ் ரிவிஷன் பத்தி நான் நம்மளோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷா பார்க்கறவங்க நான் திருப்பி சொல்றேன். டே 1 என்ன பாக்குறீங்களோ அதை டே 1 நைட் ஒருத்தர ரீட் அவுட் பண்ணிட்டோம். நீங்க படிச்சுட்டு இருக்கப்பே நான் ஷார்ட் நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன். அந்த ஷார்ட் நோட்ஸ் ஒரு 2 பக்கமா இருக்கலாம், 3 பக்கம், டிபெண்டிங் அப்பான் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க ஒரு நாளைக்குன்னு. ஸோ அதை நீங்க டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாசிக்கணும். படிக்க வேணாம், ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் என்னெல்லாம் எழுதிருக்கீங்கன்றத ஒருத்தர் கோ த்ரூ பண்ணிட்டு படுத்துருங்க. அடுத்த நாள் ஸ்கெடியூல படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க நேத்து படிச்ச ஒரு நோட்ஸ் இருக்குல்ல, ஷார்ட் நோட்ஸ், அதை எடுத்து ஒருத்தர் ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு எடுத்தோடனே ஏற்கனவே படிச்சது அப்படின்னு ஒரு தாட் இருக்கு, படிக்க தோணாது சில பேருக்கு, வந்து ஏற்கனவே படிச்சதே திருப்பி திருப்பி படிக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க டே 2க்கான ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த டேயோட எண்ட் இருக்கு இல்லையா, அன்னைக்கு நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி
டே 1 படிச்சது, டே 2 படிச்சது. இப்படி சேர்த்து ரீட் பண்ணிட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு மெமரியில வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கா கான்செப்ட்ஸோ, ஃபார்முலாஸோ, ஏதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஏதோ ஒண்ணு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு போய் மண்டையில நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு இப்ப தெரியாது. எக்ஸாம்ல நீங்க போய் எல்லா டாபிக் கலந்து படிச்சிருப்பீங்க. நிறைய ஃபார்முலாஸ், நிறைய ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. அங்க போனப்போ உங்களுக்கு இங்க பிளஸ் வருமா, மைனஸ் வருமா, இந்த மாதிரி டவுட்ஸ் வரும். ரூட் வருமா, ஸ்கொயர் ரூட் வராதா, இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து கண்டிப்பா ஆப்வியஸா எல்லாருக்குமே வரும். அது வரக்கூடாது அப்படின்னா இந்த கியூமுலேட்டிவ் ரிவிஷன் அப்ப வந்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ படிச்சேனே ஞாபகம் வரலையே அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான விஷயம். தெரியல அப்படின்னு நம்ம விட்டுட்டு வர்றது ஒண்ணு, தெரிஞ்சு விட்டுட்டு வர்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? தட் இஸ் மோர் பெயின்ஃபுல். ஸோ இதெல்லாம் இந்த 6 பாயிண்ட்ஸ் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த 30 டேஸ்ல ஒரு ஏஇ போஸ்ட கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச்ல என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன்ஸ் இருக்க போது, ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்ஸும் இருக்கிற போகுது. ஓகே. ஸோ ஒவ்வொன்றுலையும் என்னென்ன இருக்க போது, எப்படி கொண்டு போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நீங்க வந்து டெய்லி படிக்கணும். ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுல டெய்லி 3 ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க மேண்டேட்ரி, இது எல்லாமே மேண்டேட்ரி, எதுவுமே வந்து சாய்ஸ் கிடையாது, கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ டெய்லி 3 வீடியோஸ் நீங்க கண்டிப்பா பாத்துடணும். மோர் தென் 3 உங்களால முடிஞ்சுன்னா தட் இஸ் அப் டு யூ. ஓகே, அது உங்களோட எபிலிட்டி, உங்களுக்கு கிடைக்கிற டைம். அண்ட் லைவ் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டன் 3 லைவ் செஷன்ஸ் டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 3 லைவ் செஷன்ஸும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 2 டெஸ்ட் சீரீஸ் வித் வீடியோ டிஸ்கஷன்ற மாதிரி உங்களுக்கு. ஸோ டெஸ்ட் சீரீஸ் சொன்ன மாதிரி சைட் பை சைட் டெய்லி பாக்குற டாபிக்கான டெஸ்ட் நீங்க போட்டுட்டே வருவீங்க. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன்ஸ்ல இருக்க போகுது. ஸோ இதை கரெக்டா சிலபஸ் கவர் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து யூல் பி ஏபிள் டு ஸ்கோர் 250+ மார்க்ஸ் ஃப்ரம் ஆர் கோர்ஸ். சரியா? ஸோ மார்க்ஸ் தான் சொல்றேன். ஓவரால் 200 கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு வந்து மார்க்ஸ் பாக்குறப்ப நீங்க 250+ மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாவே இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 30 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 3 வீடியோஸ் பாக்குற மாதிரி இருக்கும். லைவ் ஒரு 3 வீடியோஸ் பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ப்ராசஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், இது உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா ப்ரொவைட் பண்ணுவோம். அதுல நீங்க டாபிக்கை கம்பேர் பண்ணலாம். சிலபஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு வேர்டும் மிஸ் ஆகாம எல்லா டேட்லயும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடும். அதே மாதிரி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ். ஓகே. ஸோ இந்த ரெட் கலர்ல நான் ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ், அந்த டாபிக்ல ரெக்கார்டட் வீடியோஸா வந்துடும். அண்ட் இந்த வயலட் கலர்ல கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸா வரும். சரியா? ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், அதுல சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்றத நான் இங்க உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க ஸ்லோவா வந்து நீங்க ரன் பண்ணி பாக்குறீங்க வீடியோவா அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேர்முமே வந்து சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு நாங்க விட்டுருக்க மாட்டோம். ஸோ குவாலிட்டியா கண்டென்ட்டா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் டாபிக் ரெக்கார்டட்ல பாத்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரைஸ். இது எது லைவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் தேர்ட் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட்ல யூல் ஹாவ் power electronics, sorry, measurements and instrumentation. Okay, so this will be a third recorded video. And live pathina electrical machines, so high weightage topic for EEE aspirants illaya. So electrical machines அப்படின்ற topic உங்களுக்கு live classes இருக்க போகுது. And coming to your next recorded session will be for control systems. So mathematical modeling ல start பண்ணி எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் யூனிட் 10 இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸா வந்துடும். சரியா? ஸோ அதுல இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துரும். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வில் பி யோர் ரெக்கார்டட். பவர் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு லைவ்ல வரும். சரியா? ஸோ உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி ஒரு 27 டேஸ் வரைக்கும் நம்மளோட சிலபஸ் கவரேஜ் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த இதுல உங்களுக்கு 3 ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்துடும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் என்ன இருக்கும்னா, நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு இல்லையா, அதுல 3, 3, 4 இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணி 3 ரிவிஷன் டெஸ்ட், அதாவது 3 யூனிட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அடுத்து இன்னொரு ஒரு 3 யூனிட்டுக்கு ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் ரிமைனிங் நமக்கு ஒரு 4 யூனிட் இருக்கும், அதை கம்பைன் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இந்த மாதிரி நமக்கு 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் ஃபார் திஸ் 10 யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியா லாஸ்ட் 3 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் ஆர் ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ். ஓகே. ஸோ இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ்ன்றது உங்களுக்கு 3 ஃபுல் லென்த் டெஸ்ட் வரும். இது வந்து ஒரு
ஒரு பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட். ஏன்னா அதே 200 கொஸ்டின்ஸ் அவங்க செட் பண்ணணும் இல்லையா? பட் நம்ம 3 லைவ் ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் கம்பைன் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்லேயே வந்து கொண்டு வரும். ஸோ இதுதான் நமக்கு பிளான் பண்ணிருக்க இந்த 30 டேஸ். ஸோ சிலபஸ் கவரேஜ், அப்புறம் வந்து உங்களோட டெஸ்ட், தென் ஃபுல் லென்த் டெஸ்ட், நான் சொன்ன மாதிரி கியூமுலேட்டிவ் ரிவிஷன், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 30 டேஸ்ல உங்களால எக்ஸாம கிராக் பண்ண முடியும். ஓகே, நான் சொன்ன மாதிரி 250+ மார்க்ஸ் வந்து நம்மளோட டெக்னிக்கல் செஷன்ஸ் அட்டன் பண்ணாலே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்ஸ்ல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டடா வரப்போகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான வீடியோஸும் இருக்கும். தென் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரீஸ் அண்ட் வீடியோ எக்ஸ்பிளனேஷன், டெய்லி டெஸ்ட் எப்படி டெக்னிக்கல்ல டெய்லி டெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு நான் டெக்னிக்கல்லையும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ இது வந்து உங்க கன்வீனியன்ட் டைம்ல நீங்க எப்போதான் அந்த ரெக்கார்ட் வீடியோஸ் உங்களால பார்க்க முடியுதோ அப்ப நீங்க தான் பாத்துக்கலாம். அண்ட் இதுவுமே கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் உங்களுக்கு இருக்கும். எந்த டாபிக்கும் லெஃப்ட் ஓவரா இருக்காது. So if you are following this free non-technical sessions provided by Solve with Spark, then easier 125 marks நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஓவராலா 375+ மார்க்ஸ். ஸோ நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணது, நாங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு மியர் பாஸ் மார்க் எடுத்து ஒரு வேலை வாங்கணும்னு நினைக்கல, டாப் ரேங்க்ல நீங்க வந்து ஏஇஏ எக்ஸாம கிளியர் பண்ணணும் அப்படின்ற எய்ம்ல தான் நம்ம கோர்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ 375 அப்படின்றது நீங்க வந்து 50 ரேங்க்ஸ்க்குள்ள கண்டிப்பா வந்துடலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட சிலபஸ் கவரேஜ், டெஸ்ட் பேக்கேஜ், கியூமுலேட்டிவ் ரிவிஷன் அண்ட் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் சொன்னேன் இல்லையா? வெளியே போகாதீங்க, வீடியோஸ் பார்க்காதீங்க, மூவிஸ் பார்க்காதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க, இதெல்லாம் இந்த 30 டேஸ் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ற இந்த ஃபீச்சர்ஸ், இந்த கோர்ஸை பத்தின ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க அதர் அகாடமிஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அகாடமில 600+ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். அதர் அகாடமிஸ் பேர்லி தேல் கிவ் யூ 100+ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸுமே 120+ டெஸ்ட் சீரீஸ் ஓவராலா இருக்க போது. அண்ட் அதர் அகாடமிஸ்ல ஒரு 20+ டெஸ்ட் தான் இருக்கும், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் கம்பைன்டாவே. நம்ம 15,000+ கொஸ்டின்ஸ், நிறைய லைவ் செஷன், நிறைய ரெக்கார்டட் செஷன்ஸ்லயும் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், டெஸ்ட் சீரீஸ்லயும் கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு 15,000+ கொஸ்டின்ஸை நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஓகேவா? இதே அதர் அகாடமிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4,000+ கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கவர் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லோவஸ்ட் பிரைசிங்ல நம்ம வந்து கிளாஸஸ ப்ரொவைட் பண்றோம்ப்பா. சரியா? ஸோ வந்து நிறைய பேருக்கு ரீச்சபிலிட்டி இருக்காது, அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா வந்து கைடன்ஸ் இருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ணுவோம்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும்ல, எனக்கு பினான்சியலா ஒரு பேர்டன் இருக்கு, அது என்ன ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வெரி வெரி லோவஸ்ட் பிரைசிங். சரியா? ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம கிளாஸஸ் எப்பயுமே வந்து லோவஸ்ட் பிரைசிங்ல இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் திங் வந்து ஒரு பேர்டனா இருக்கக்கூடாது, அது ஒரு அப்டக்கிளா உங்களோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்றதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம லோவஸ்ட் பிரைசிங்ல குவாலிட்டியான டாபிக்ஸ் கவரேஜ், ஓகே, உங்க சிலபஸ் கவரேஜ், டெஸ்ட் சீரீஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க அதர் அகாடமிஸோட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ we are proudly launching our Spark super fast batch. ஸோ எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ்க்காக இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட், ஓகே, டிஎன்இபிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ வெரி வெரி லோவஸ்ட் பிரைசிங்ல கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம்ப்பா. ஸோ இன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெகா ஆஃபர் இருக்கு. இந்த லோவஸ்ட் பிரைசிங்லயும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677711366, இந்த நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கோர்ஸுக்கு. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன், பிளானர் வந்ததுல இருந்தே படிக்க ஆரம்பிங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வேக்கன்சி வரல, நோட்டிபிகேஷன்ல பெருசான்னு சொன்னோம், அடெண்டம் வரும்னு நம்ம வீடியோஸ் நிறைய போட்டோம். அப்படி இருந்தும் நிறைய பேர் படிக்காம இருந்தீங்க. இப்ப டான்ஜெட்கோ வந்து லேட்டா தான் நமக்கு அடெண்டம் போட்டாங்க. அதுக்கப்புறமும் சில பேருக்கு இன்னும் படிக்கவா வேணாமா, அப்ளை பண்ணவா, இந்த மாதிரி நிறைய இருந்தீங்க. ஸோ இப்போவாச்சும் இந்த 30 டேஸை ஃப்ரூட்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க, ஈஸியா உங்க ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம அகாடமி பத்தின ரிவ்யூஸ் எல்லாமே நீங்க ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் கூகுள் இட். ஸோ நம்ம டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் லாஸ்ட் இயர் நடந்ததுல நம்ம அகாடமில இருந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் தான் நம்ம இங்க காட்டிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இந்த 30 டேஸ் கரெக்டா பிளான் பண்ணி படிங்க அண்ட் டூ ஜாயின் ஆர் ஃப்ரீ ஃபாஸ்ட்
பேட்ச். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியா இந்த எக்ஸாம் ப்ராப்பர் கைடன்ஸோட கிராக் பண்றதுக்கு நாங்க ஒரு பாத்வேவை வச்சு தரோம். ஓகேவா? ஸோ see you all in another video. Thank you all.